ஓம் நமசிவாய. அன்னை மீனாட்சி சொக்கநாதர் திருவருளாலும் அண்ணாமலை உண்ணாமலை அம்மையின் பேரருளால் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் சைவநெறி தழைத்தோங்க வேண்டியும் நமது பாரத தேசம் உலகுக்கு குருவாக வேண்டும். அதற்காக இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயங்களையும் ஆலய சொத்துக்களையும் காக்க வேண்டும். அதற்காக இந்நாளில் சபதம் ஏற்போம். போற்றியோம் நமசிவாய, போற்றியோம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருவண்ணாமலை உலகளாவிய ஓம் நமசிவாய அறக்கட்டளை இன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்மளாம் இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். 47க்கு முன்னால் நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பாரத தேசம் எங்கும் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த சுதந்திரம் சும்மா வரல. கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லை. இராணுவத்தை உருவாக்கிய சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் எண்ணற்ற தேச பக்தர்கள் இந்த நாளில் நம்ம நினைவு கொண்டு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளில் நாம் இந்த தேசத்தை காக்கப்பட வேண்டும். ஏன்னா உலகம் பூரா இருக்கிற நாடுகள் இந்தியாவின் மேலே தான் குறி வைத்திருக்கு. இந்தியாவில் நம்மளுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி சீனாவா இந்தியாவா அப்படின்னு இருக்கிற அளவுக்கு நம்ம மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் நம்மளுடைய நிம்மதியை குலைக்க வேண்டும், நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சதிகள் இருப்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சதியை முறியடிப்போம். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு நம்ம எல்லோரும் ஒற்றுமையும் நம்மளுடைய தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இரண்டு கண்களென நினைத்து நாம் எல்லோரும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை உலகுக்கு பறைசாற்றுகின்ற வகையிலே இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு வருகின்ற காலங்களிலே நாம் தமிழகத்திலே சபதம் ஏற்க வேண்டும். நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆலயங்களும் ஆலய சொத்துக்களும் மீட்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய மரபு சார்ந்த விஷயங்கள் அதையெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வருகின்ற வகையிலே நாம் எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சபதம் ஏற்க வேண்டும். அதற்காக உலகளாவிய ஆன்மீக கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக செயல்பட இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். போற்றியோம் நமசிவாய.